வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது மட்டன் உப்பு கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 kg மட்டன் ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். அதோட சீட்ஸ்லாம் இல்லாமல் ஒன்லி மிளகாய் மட்டும் போட்டுக்கணும். கொஞ்சமாக சீரகம், கறி லீஃப், பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா தான் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம். ஏன்னா அது பெப்பர் போட்டுட்டோம்னா அது பெப்பர் ஃப்ரை மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோவே போதுமானது. அண்டு அது சமைக்கிறதுக்கு தேவையான ஆயில். இப்போ பாருங்கள், அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். என்னடா சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. பட் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எம்மியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை மாதிரி சமைச்சு ஒரு ரச சாதமோ இல்லாட்டி சாம்பார் சாதமோ வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பொலிங்க, சான்ஸ்லெஸ். இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லுவாங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். இன்க்ரீடியண்ட் எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸும் புதுசாக கல்யாணமானவங்க, புதுசாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணவங்க இது போல் சமைச்சு அசத்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. இந்த சின்ன வெங்காயமும் அந்த ரெட் சில்லியும் அதோட ஃப்ளேவரு, சீரகம், இது மட்டுமே மட்டனுக்கு அவ்வளோ டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்தால் போதும். ஏன்னா நம்ம மட்டனை வந்து இதுலேயே தான் வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாதீங்க. மட்டனும் இந்த ஆயிலோடவே சேர்ந்து குக் ஆகும். உப்பு கறி அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிறைய விட தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி, காஞ்ச மிளகாவை விதையை நீக்கிட்டு, இது வந்து ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், அதோட சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி அதோட கலர் வந்து பாருங்களேன், நான் காட்டுவேன் எவ்வளோ அழகாக வரும். அதே போல் வந்து இதையே வந்து ஒரு சிலர் இது கூட வந்து கார்லிக்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒன்லி கார்லிக் இடித்து ஆட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் ஃப்ளேவர் வேறு மாதிரி வந்துடுது. ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ஒரு பெப்பர் ஃப்ரையு அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க. நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இது மட்டும்தான். இது என்னோடய பாட்டி நிறைய முறை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம பாட்டியோட கைவண்ணம். ஸோ அதை நான் அப்படியே பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஆனியனும் இந்த ரெட் சில்லியும் ஆயிலில் வதங்கி வருது. எனக்கு நிற்க முடியல, அவ்வளோ ஒரு அரோமா பயங்கரமாக. அந்த ரெட் சில்லி வந்து ஆயிலில் வதங்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை. ஆப்பா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். அதே போல் நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் பொடி உப்பு தான் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் இது ஒன்லி ஆயிலில் தான் டீப் ஃப்ரை ஆகும் அப்படின்றதுனால கல்லுப்பு வந்து கரையாது. ஸோ பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. பயங்கர அரோமேட்டிக்காக இருக்குது, சூப்பராக வருது. இதை பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடிக்குது பாருங்கள். அப்போ ஆயில் எந்த அளவுக்கு ஆயில் வந்து
சூடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி லீஃபை ஆட் பண்ணோம்னா நல்ல உடனே அதோட எல்லா எசன்ஸும் இறங்கி நமக்கு அந்த மருத்துவ குணம் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ நான் மட்டனை தனியாக எடுத்துக்கிறேன். பிகாஸ் மட்டன் ஆல்ரெடி நம்ம சூப்போடு இருக்குது, நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மட்டன்லேருந்து இறங்கின தண்ணி அண்ட் ஆல்ரெடி நம்ம அந்த மட்டன் குக் பண்ணுறதுக்கு வச்சுருக்க தண்ணி ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த வாட்டரை வடிச்சிட்டு இந்த மட்டனை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. அப்படியே வதக்கி விட்டோம்னா நல்லா சுருண்டு வந்துடும். ஸோ இந்த மிளகாவும் சின்ன வெங்காயம் மட்டன் மூணுமே சேர்ந்து அழகாக நமக்கு குக்காகி சுருண்டு வரும். நம்ம இது ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு நல்ல ஒரு ரசமோ சாம்பாரை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை கீ ரைஸு கூட வச்சு சாப்பிட்டலாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மட்டன் உப்பு கறி. ரொம்ப வாசனையாக இருக்குது, என்னை சாப்பிட சொல்லி அவ்வளோ டெம்ப் பண்ணது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.